வெல்கம் டு தி விசில். விஜய் ஸ்ரீஜி டைரக்ட் பண்ணியிருக்கிற ஹரா படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடக்குது? ஹரா இந்த படத்துல வெள்ளி விழா நாயகன் மோகன் அவர்கள் வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. 1980களில் தமிழ் சினிமால அறிமுகமான மோகன் அவர்கள் வந்து 80லேருந்து 90 வரைக்கும் அந்த 10 வருஷம் தமிழ் சினிமாலே பீக்ல இருந்தான்னு சொல்லலாம். அந்த டைம்ல அவர் நடிச்ச ஏகப்பட்ட படங்கள் பெரிய வெற்றி பெற்ற படங்களா இருந்துச்சு. அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருந்துச்சு. நிறைய வெரைட்டியான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. எல்லா விதமான கேரக்டர்ஸையுமே எந்த தயக்கமும் இல்லாம எடுத்து பண்ணுவாரு. ஒரு சாஃப்டான ரொமான்டிக் ஹீரோவா இருந்தாலும் சரி, ஒரு குரூட்டலான வில்லனா இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களுமே அவ்வளவு கன்வின்சிங்கா பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். அவரோட படங்கள்ல பாடல்கள் ரொம்பவே ஸ்பெஷல். இவரை மைக் மோகன் அப்படின்னு சொல்லி செல்லமா கூப்பிடுற அளவுக்கு இவரோட படங்கள்ல பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆகும். இவ்வளவு பீக்ல இருந்தவருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் படங்கள் குறைய ஆரம்பிக்குது. குறிப்பா சொல்லணும்னா 1991 ஆண்டு வந்த உருவம் படம், அந்த படம் சரியா போகாதனால அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து படங்கள் நடிக்கல. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் 1999 வருஷம் அன்புள்ள காதலுக்கு அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறம் 2008ல சுட்டப்பழம் அப்படின்னு ஒரு படம் நடிச்சாரு. இந்த படங்கள் எதுவும் சரியா போகல. இவ்வளவு நாள் கேப்புக்கு அப்புறம் 2024ல ஹரா மூலமா ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. மோர் ஓவர் விஜய் அவர்களோட அடுத்த படமான கோட் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல மோகன் சார் நடிக்கிறாரு. அப்படிங்கிறதுனாலையும் அவருக்கு ஒரு சின்ன டாக் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் ஹரா படத்துக்கும் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிருந்துச்சு. அப்படியே நம்ம மைண்ட் செட்டோட இந்த படத்துக்கு போன நமக்கு ஹரா என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னோட பொண்ணை இழந்த ஒரு தகப்பன் அந்த பொண்ணோட சாவுக்கு காரணமானவங்க யாரு அப்படிங்கறத தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்கினாரா அப்படிங்கறதா இந்த படத்தோட ஒன்லைன். மோகன் அவர்கள் ராம்ங்கிற கேரக்டர்ல லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட பொண்ணு மர்மமான முறையில இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க, என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஒரே பொண்ணு செல்லமா பாசமா வளர்த்த பொண்ணு, இந்த பொண்ணை இழந்துட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கலாமாங்கிற இடத்துக்குலாம் போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் இல்ல, நம்ம பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்கள நம்ம பழி வாங்கி ஆகணும், அவங்களுக்கு என்ன ஆச்சு, யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி அவரோட அடையாளத்தை அழிச்சிட்டு வேற ஒரு நபரா போறாரு. ராம் அப்படிங்கிறவர் இறந்துட்டாரு அப்படின்னு பொய்யா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு தன்னோட பேரை தாவூத் இப்ராஹிம் அப்படின்னு மாத்திட்டு வேற ஒரு நபரா கிளம்பி போறாரு. இதே சிச்சுவேஷன்ல கோயம்புத்தூர்ல விநாயகர் சதுர்த்தி திருவிழா நடக்குது. அந்த திருவிழால வந்து மதக்கலவரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் செக்யூரிட்டி டைட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க சில தீவிரவாதிகளோட நடமாட்டம் இருக்கு. அங்க எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. மோகனோட மகளுக்கு என்ன ஆச்சு, அவளை யார் கொன்னாங்க, அதுக்கு பழி வாங்குறதுக்காக கிளம்புற மோகன் எதுக்காக தன்னோட அடையாளத்தை மறைச்சிட்டு ஒரு முஸ்லீம் பேர்ல கிளம்பி போறாரு. அந்த சிச்சுவேஷன்ல கோயம்புத்தூர் விநாயகர் சதுர்த்தியில மதக்கலவரம் நடக்க போகுதுன்னு போலீஸ் பயப்படுறதுக்கு காரணம் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி தன் மகளோட இறப்புக்கு காரணமானவங்களை மோகன் கண்டுபிடிச்சாரா, பழி வாங்கினாரா அப்படிங்கறதா ஹரா படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் வந்து மோகன் சார் தான் ரொம்ப எக்ஸலென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நடிச்சாலும் அவரோட நடிப்புல நமக்கு எந்தவித குறையுமே இல்ல. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் சரி, கெட்டப்பும் சரி, லுக்கும் சரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, எல்லாமே ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான சீன் சொல்லணும்னு தோணுது. மகள் காணாம போயிட்டாங்க, அவளை தேடி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ பஸ்ல போயிட்டு இருப்பாரு. பஸ்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மகளோட ஞாபகம் வந்து அழ ஆரம்பிச்சிருவாரு. அந்த சீன்ல கண்ணு தண்ணி வழிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதோட தான் சேர்த்து ரொம்ப நேரம் அழுதுட்டோம்னா ஒரு மாதிரி எச்சில்லாம் வந்துடும்ல, அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. பயங்கர எமோஷனலான சீன், ரொம்ப டெப்தான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அந்த மாதிரி எல்லா விதமான காட்சிகளையுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு மோகன் அவர்கள். அதே போல கதையாவுமே ஒரு நல்ல கதை அம்சம் கொண்ட படம் அப்படிங்கிற ஃபீல் தான் இந்த படம் கொடுத்துச்சு. ஏன்னா ஒரு மகள் காணாம போயிட்டாங்க, அவளை தேடி அவங்க அப்பா போறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த பொண்ணை ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், அவன் லவ் பண்றான், அவன் ஏதாவது தப்பா பண்ணியிருக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு படிக்கிற காலேஜ்ல வந்து பெண்களை கடத்தி விற்கிற ஒரு குரூப் இருக்காங்க. அதுக்கு ஒரு ஏஜென்ட் லேடி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மூலமா ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாமா, அந்த மாதிரி எங்க கடத்தி அனுப்பி இருக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஆனா அதை தாண்டி தேவையில்லாம போலி மாத்திரை அப்படின்னு ஒரு கான்செப்ட் அதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. போலி மருந்து மாத்திரைகள் தயாரிக்கக்கூடிய ஒரு பெரிய மாஃபியா இருக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காங்க. அவங்களுக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் நடக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ், அதுல நடக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட்ஸ், அந்த கேங்குக்கும் பெண்களை கடத்தி விற்கக்கூடிய கேங்குக்கும் இருக்கக்கூடிய லிங்க், இப்படி ஏகப்பட்ட கேங்ஸ்டர்ஸ் குரூப் போறாங்க, அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் சொல்லிட்டு கதை எங்கெங்கயோ போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. அதே போல இந்த படத்துல ஹிந்து முஸ்லீம் கலவரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க. அதுல எந்தவித கிளாரிட்டியுமே இல்ல. இந்த படம் ஆரம்பிக்கும் போதே கோயம்புத்தூர்ல விநாயகர் சதுர்த்தி திருவிழா நடக்க போது, அங்க ஏதாவது கலவரம் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல முஸ்லிம்கள் குண்டுவெடிப்பு செஞ்சாங்க, அங்க கலவரத்தை ஏற்படுத்த போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் மறைமுகமா திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதே போல பாம்பேல ஒரு பெரிய டான் இருக்கிறாரு, வேலு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு இந்து அமைப்பை சேர்ந்தவதா தான் இருக்கிறாரு. அந்த டான் வந்து முஸ்லீம் வேஷம் போட்டுக்கிட்டு கலவரத்தை தூண்டின ஒரு இந்துவை சுட்டுக் கொள்றாரு. அதே போல மோகன் வந்து ஒரு முஸ்லீம் ஆபீசரை காப்பாத்துறாரு, அவரோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றாரு. அதுக்கப்புறம் தன்னோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தேடி கிளம்பும் போது தன்னோட அடையாளத்தை மறைச்சிட்டு ஒரு முஸ்லீம் வேஷம் போட்டுட்டு தான் கிளம்பி போறாரு. முஸ்லீம் பேர் இருக்கிறதுனால இவரை வந்து போலீஸ் எல்லாமே தீவிரவாதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இவர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கும் போது ஒரு முஸ்லீம் அமைப்பை சேர்ந்தவங்க வந்து
போலீஸ் எல்லாம் சுட்டு கொண்டுட்டு மோகனை காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. இவர் ஒரு முஸ்லீம் தீவிரவாதி அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி நிறைய இந்து முஸ்லீம் அமைப்புகளை காட்டுறாங்க. அதுல எந்தவித பொலிட்டிக்கல் கிளாரிட்டியுமே இல்ல. இன்னும் சொல்ல போனா மோகன் தன்னோட மகளை காப்பாத்த போறதுக்கு எதுக்காக முஸ்லீம் வேஷத்துல போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்கு. அப்படி தன்னோட மகளுக்கு என்னாச்சுன்னு தேடி போறவர் வந்து போற வழியில ஒரு பஸ்ல ஒரு பையனை சுட்டு கொண்டுறாரு ஒரு சின்ன காரணத்துக்காக. அதுக்கப்புறம் ஒரு அட்வொகேட் வராரு, அதுக்கப்புறம் ஒரு கன்னு தேடி ஒருத்தர் கிட்ட போறாரு. இந்த மாதிரி வேற வேற விஷயங்கள் நடக்குது. எதுவுமே நமக்கு பெரிய அளவுல கன்வின்சிங்கா இல்ல. ஒரு அப்பா மகளுக்கு என்னாச்சுன்னு தேடி போறாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதுல சுவாரஸ்யமான திரைக்கதை அமைச்சிருந்தாங்களா நமக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அதே போல மேக்கிங்லயுமே நிறைய மாசான மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அது எதுவுமே சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. மோகன் சார் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று பண்றாரு, அந்த இடத்துல நம்ம பயங்கரமா பில்டப் பண்ணி காட்டலாம் அப்படின்னா ஓகே. பட் சின்ன சின்ன விஷயத்துக்கு அவர் பண்ற எல்லா விஷயத்துக்குமே ஒரு பயங்கரமான பில்டப் கொடுக்கிறது, ஒரு பிஜிஎம் போட்டு அவர் அப்படி பார்க்க சொல்றது, அப்படி ஸ்லோ மோஷன் நடந்து வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு படம் முழுக்க இருந்த விஷயங்கள் வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகல. அதே போல காமெடி மொட்டா ராஜேந்திரன் யோகி பாபு ரெண்டு பேரோட காமெடி போர்ஷன்ஸ் வந்து சுத்தமாவே ஒர்க் அவுட் ஆகல. அதுல யோகி பாபு ஒரு கோர்ட் டிராமா சீன் ஒன்று வருது, கோர்ட்ல ஒரு வாதாடுற மாதிரி. இந்த மாதிரி ஒரு காமெடி சீன் ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்ததே இல்லை. எதுக்கு இவ்வளவு ஒஸ்டான ஒரு காமெடி சீன் இந்த படத்துல வச்சிருந்தாங்கன்னு தெரியல. ஓவராலா இந்த படத்துல ஆறுதலா இருந்த ஒரே விஷயம் மோகன் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த அளவுக்கு நல்லா நடிக்கக்கூடியவர் எதனால இவ்வளவு கேப் விட்டார் அப்படின்ற மாதிரி நமக்கு கேள்வி எழுந்துருச்சு. அவர் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்கணும், ஹீரோவா தான் இல்ல அப்படின்ற மாதிரி இல்லாம நிறைய கேரக்டர் ரோல்ஸும் பண்ணலாம். அந்த வகையில மோகன் இந்த படத்துல கொடுத்திருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் கோட் படத்துக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்துது. நிச்சயமா வெங்கட் பிரபு மாதிரியான ஒரு டைரக்டர் வந்து மோகன் சாரை பயங்கரமா யூஸ் பண்ணி இருந்திருப்பாரு. அந்த படத்துல ஒரு பெரிய சர்ப்ரைஸாவே இருப்பாரு நம்ம நம்பலாம். அதை தாண்டி இந்த படம் வந்து மோகன் ரசிகர்களுக்கு, குறிப்பா வந்து மோகன் சார் வந்து தியேட்டர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஃப்ரெஷ்ஷா அவரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய சின்ன சின்ன கெட்டப்ஸ் எல்லாம் போட்டு நிறைய சீன்சஸ் வராரு. போலீஸா, லாரி டிரைவரா, வயசானவரா, டெலிவரி பாயா, சானிட்டரி ஒர்க்கரா, சிங்கா, இந்த மாதிரி நிறைய கெட்டப்ஸ்ல வராரு. அந்த சின்ன சின்ன காட்சிகள் எல்லாமே மோகன் சார் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய என்ஜாய்மெண்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த படம் பெரிய அளவு சுவாரஸ்யத்தை கொடுக்காத ஒரு சுமாரான படமா தான் இருந்துச்சு. திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹாரா மூவி. படம் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வெல்கம் டு தி விசில். வெப்பன் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கலியுகமே ஆரம்பமாக போகுது. அது மட்டும் இல்ல, நிறைய காட்சிகள்ல தேவையில்லாத எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் ஷாட்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு சீன்ல நம்ம ஒரு டைட் க்ளோஸ் வைக்கிறோம் அப்படின்னா அந்த கேரக்டரோட எமோஷன்ஸ் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணணும், இல்ல அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வைக்கலாம். அந்த மாதிரி இல்லாம ஏகப்பட்ட காட்சிகளுக்கு வந்து தேவையில்லாம டைட் க்ளோஸ் வச்சிருக்காங்க. டைட்னா ரொம்ப டைட், பாதி முகம் கூட தெரியலங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலே அந்த சீன்ல நடக்க வேண்டிய டிராமா வந்து நமக்கு சரியாவே கன்வே ஆகல. அதே போல இந்த பில்டப்ஸ் பத்தி சொன்னப்போ சத்யராஜ் அவர்களோட இன்டர்வல் ஃபைட் சொன்னல, அந்த ஃபைட் நம்ம பார்த்துட்டோம். அவர் நிறைய பேர் அடிக்க வராங்க, அவங்கள சத்யராஜ் அவர்கள் எப்படி அடிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஃபைட்டா நம்ம பார்த்துட்டோம். இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல அடி வாங்கின ஒரு கேரக்டர் இன்னொருத்தர் கிட்ட போன் பண்ணி அதே விஷயங்களை திரும்ப சொல்றாரு. வந்தான் சார், பார்த்தான் சார், அடிச்சான் சார், புல்லட்ல நாங்க சுட்டோம், அவன் மேல எதுவுமே படல, படாமலே கீழே விழுந்துருச்சு, அவன் பார்த்தாலே எல்லாம் மூவ் ஆகுது. இந்த மாதிரி நம்ம விஷுவலா பார்த்த ஃபைட்டை திரும்ப டயலாக்ல கன்வே பண்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் படத்துல பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்தோட ஆன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காட்டையும் மற்ற இயற்கை வளங்களையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிற ஒரு பிளாக் சொசைட்டி குரூப், அவங்க கிட்ட இருந்து இயற்கையை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு சூப்பர் பவர் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹியூமன். இந்த ரெண்டு குரூப்புக்கு நடுவுல ஏன் எதுக்குன்னு தெரியாம மாட்டிக்கிட்ட ஒரு யூடியூபர், இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் இந்த வெப்பன் படத்தோட கதை. அது மட்டும் இல்ல, சத்யராஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லீட் ரோல் பண்றாரு. அதுவும் கொஞ்சம் சூப்பர் பவர்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹியூமன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாசான ரோல்ல பண்றாரு. ட்ரைலர்லாம் பார்க்கும்போது சூப்பர் ஹீரோ, சூப்பர் பவர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்ல எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்வல் டைப் ஆஃப் படத்தை வந்து தமிழ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரைலர் பார்த்து முடிச்சதும் எனக்கு தோணுன விஷயம் இதுதான். ஒன்னு, இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பயங்கர பேங்கான ஒரு ஹிட் ஆகணும், தமிழ் சினிமால ஒரு பெஞ்ச் மார்க் பிலிமா இது இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி படங்கள் நிறைய ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மார்வல் சீரிஸ் மாதிரி தமிழ்லயுமே இந்த கேரக்டர்ஸ் வச்சு நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அல்லது இதுல காட்டுற விஷயங்கள் நமக்கு பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா படம் சுத்தமா அவுட்.